பொதுவாகவே அம்மன் வழிபாடு எதற்காக அப்படின்னு கேட்டால் இன்னைக்கு ஒரு மாபெரும் ரகசியத்தை நான் சொல்லிடுறேன். இந்த உலகத்தில் தோஷம்னா என்ன, கோபம்னா என்ன, சாபம்னா என்ன, இது ஒரு முக்கியமான விஷயம். சாபம் அப்படின்னா ஒருவருடைய ஜாதகத்தில் 12ஆம் இடத்தை குறிக்கிறது தான் சாபம். அது முதல் விஷயம். எப்போ சாபம் வரும்? யாரு நீங்க விரும்பாத காரியத்தை செய்யறீங்களோ அப்ப அவன் சாபம் விடுவான். கோபம் அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா எப்போ அவன் விரும்பாத காரியத்தை நீங்க செய்யறீங்களோ அப்ப கோபம் வரும். நிறைய பேர் தெரிஞ்சுக்கங்க, கோபம்ங்கிறது வேற, சாபம்ங்கிறது வேற. கோபம் 8ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கிரக நிலையை குறிக்கும். சரி, கோபம் சாபம் இது ரெண்டு சேர்ந்தா என்ன சாமி? அதுதான் தோஷம், வேற ஒன்றும் இல்லை. தோஷம்னா என்னன்னா கோபமும் சாபமும் ஒன்று சேர்ந்துருச்சுன்னா தோஷம். தோஷத்தில் பல வகை தோஷம் இருக்கு. யாரெல்லாம் சாபம் விட்டா பலிக்கும்? இந்திர சாபம் அப்படின்லாம் இருக்கு. இந்திர சாபம்னா என்னங்க? இந்திர சாபம் என்பது நீங்க யாரை மதிச்சு ரொம்ப மரியாதையா நடந்து அவர்களுடைய கோபத்துக்கு ஆளாகிறீங்களோ அவங்களுக்கெல்லாம் இந்திர சாபம் வரும். அந்த மாதிரி வகையில் இந்த மாதிரி சில பேருக்கு இருக்கலாம் வாழ்க்கையில். அவங்கெல்லாம் எப்படி தீர்த்துக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா புற்று வழிபாடு அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதிலும் குறிப்பாக அம்மன் கோயிலில் இருக்கக்கூடிய புற்று கோயிலுக்கு போனால் இந்திர சாபம் நீங்கும். இந்திர சாபங்கிறது நம்மளை விட நம்ம இப்போ பெற்றோர்களுடைய சாபத்துக்கு ஆளாகிறான். சில பேர் தெரிஞ்சோ தெரியாமலோ அம்மா அப்பாவோட சொத்து குழப்பம் பண்ணி வாங்கி அதை வச்சுக்கிட்டு அதை அதனால் தாய் தந்தரையினுடைய சாபத்திற்கு ஆளாகுதல், சாபத்திற்கும் கோபத்திற்கும் ஆளாகும் பொழுது தோஷமாக மாறும். உனக்கு பிறக்கக்கூடிய குழந்தைகளுக்கு சர்ப்பதோஷம் இருக்கும். அந்த மாதிரி நேரத்தில் அம்மன் இருக்கக்கூடிய இடத்தில் இருக்கக்கூடிய புற்று கோயில்களை வணங்கிக் கொள்வது மிகவும் சிறப்பு. இந்த ஸ்தலத்தில் புற்று இருக்கிறது என்பது ஒரு தகவல். இப்போ இந்த கோவிலுக்கு செல்லும் வழி பல்லாவரம், சென்னையில் இருக்கக்கூடிய பல்லாவரம், அதன் அருகில் நாகல்கேணி அப்படிங்கிற ஊர். அந்த ஊரில் போய் அம்மன் கோயில்னு கேட்டாலே வேற எந்த அம்மன் கோயிலும் இல்லை, இந்த அம்மன் கோயில் தான் இருக்கு. அவ்வளவு அருள் சக்தி வாய்ந்த இந்த அம்மன் திருக்கோயிலுக்கு செல்வதால் தோஷ நிவர்த்தியும் பரிகார தேவதையுமாக இருக்கக்கூடிய இந்த அன்னையின் அருள் நமக்கு கண்டிப்பாக கிடைக்கும். शरणं